ஜூன் 6ஆம் தேதி வியாழக்கிழமை அன்று ஒன்றாரியோ மாநில சட்டமன்றத்தில் செய்யப்பட்டுள்ள அமைச்சரவை மாற்றங்களின் அடிப்படையில் குடியிருப்பு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சகத்தின் குடியிருப்பு வசதி இணை அமைச்சராக விஜய் தணிகாசலம் அவர்கள் புதிதாக நியமிக்கப்பட்டுள்ளார். இதன் மூலம் 15 மில்லியன் மக்கள் வாழும் ஒன்றாரியோ மாநிலத்தின் சட்டமன்றத்திற்கு தெரிவான முதலாவது தமிழ் அமைச்சராக விஜய் தணிகாசலம் அவர்கள் தொடர்ந்து விளங்குகின்றார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், முதல்வர் டஃபோர்க் மற்றும் அமைச்சர் போல் கலாண்டரா ஆகியோருடன் இணைந்து ஒன்றாரியோ வாழ் மக்களுக்காக பணியாற்றுவதற்கு குடியிருப்பு வசதி இணை அமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ளதையிட்டு நான் பெருமை கொள்கின்றேன். இத்தருணத்தில் என் தொகுதியாகிய ஸ்காஃபரோ ரூச் பார்க்கில் உள்ள மக்கள் அனைவரும் என் மீது வைத்துள்ள நம்பிக்கைக்கும் அவர்கள் வழங்கி வரும் ஆதரவிற்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் என அவர் தெரிவித்துள்ளார். கடந்த ஆண்டு இவர் ஒன்றாரியோ மாநிலத்தின் போக்குவரத்து துறை அமைச்சகத்தின் துணை அமைச்சராக நியமனம் செய்யப்பட்டார். இவர் ஒன்றாரியோ அரசின் முழுமையான நிதி உதவியில் போக்குவரத்து துறையில் கொண்டுவரப்பட்ட ஒற்றை கட்டண திட்டத்தை நடைமுறைப்படுத்தி அத்திட்டத்தின் மூலம் டொரண்டோ பெரும்பாகத்தில் உள்ள பல்வேறுபட்ட போக்குவரத்து சேவைகளுக்கும் இடையில் பயணிக்கும் பயணிகள் தலா ஆண்டுக்கு $1600 ஒருவர் சேமிக்க வழிவகுத்திருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கதாகும். அமைச்சர் விஜய் அவர்கள் நேற்று 4வது முறையாக பொய்யாமொழி புலவரின் உலக பொதுமறையாம் திருக்குறள் மீது பதவியேற்பும் உறுதிமொழியை ஏற்றார். இதேபோல் இவர் கடந்த 2018, 2022 ஆண்டுகளில் தனது சட்டமன்ற பதவிகளை ஏற்கும் போதும் 2023 ஆண்டில் தனது அமைச்சு பதவியை பெற்றுக்கொள்ளும் போதும் திருக்குறள் மீது பதவியேற்பு உறுதிமொழியை வழங்கியிருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கதாகும்.